பாட்டி பாட்டி நான் பாஸ் ஆயிட்டேன் பாட்டி. ஃபர்ஸ்ட்ல பாஸ் ஆயிட்டேன். அண்ணா வந்து தமிழ்ல கோட் அடிச்சிட்டான். ஏதோ குட்ட அதிர்ஷ்டம் நீ பாஸ் பண்ணிட்ட. ஒண்ணுமே நான் நல்லா தான் படிச்சேன் இல்ல பாட்டி? எப்பவுமே படிச்சுட்டே இருந்தா நிறைய மார்க் வருமா? படிக்கும் போது படிக்கணும், ஆடும் போது ஆடணும் இல்ல பாட்டி? இந்த தடவை பரிசுல பாரு, எல்லா பாடத்துல உன்னை விட நான் நிறைய மார்க் வாங்கல. என் பேர் வேணும் இல்ல. நீ வாங்கிட்ட, என் பேர் சரோஜா இல்ல. அடே அப்பா எவ்வளவு கோபம். ஏமா அண்ணாவை இப்படி சொல்லலாமா? தப்பு இல்ல சொல்லக்கூடாது. பாட்டி பாட்டி என் மார்க் பாத்தியா? இங்கிலீஷ்ல 62, தமிழ்ல 80, கணக்குல 90, ஹிஸ்டரியில போதும் எனக்கு அப்பவே தெரியும் என் ராஜாத்தி நல்லா படிப்பான்னு. என் கண்ணு, என் ராஜாத்தி, என் செல்லம், என் தங்கம். எல்லாம் தங்கம் எல்லாம் உன் பேட்டு தானா? ஊர்ல இருக்கிற குழந்தைங்களுக்கு கொஞ்சம் மிச்சம் இருக்கட்டம்மா. எல்லாரையும் போல இல்லடா என் ராஜாத்தி. அதிர்ஷ்டம் முன்னாடி பிறந்து அப்புறம் இவ பிறந்தா. பெண் புள்ள அதிர்ஷ்டம் இப்ப எப்படிமா தெரியும்? கயிறுல 3 முடிச்சு விழும்போதெல்லாம் தெரியும். என் கண்ணுக்கு என்னடா, இவளை யாரு கல்யாணம் பண்ணிக்க போறானோ அவன் பெரிய அதிர்ஷ்டக்காரன். அது சரி, நீங்க யாரும் இதுல தலையிடாம இருந்தா போதும். என் மகளுக்கு நல்ல பெரிய இடத்து சம்பந்தமாக கிடைக்கும். அப்படியா? அப்போ இப்பவே ஏதோ ஒரு சம்பந்தம் பாத்துட்டா போல இருக்க. பாத்து வச்சா மட்டும் போதுமா? தலையில எழுதியும் வச்சிருக்கணுமே. தலையும் இல்ல எழுத்தும் இல்ல. என் மகளுக்கு நம்ம விட பெரிய இடமா, பெரிய பணக்காரனா, குறைஞ்சது ஐசிஎஸ் படிச்சவனா இருந்தா தவிர நான் கல்யாணம் செய்து கொடுப்பேனா என்ன? இப்ப நாம அப்படிதான் கனவு கண்டுகிட்டு இருப்போம். குழந்தைங்க வளர்ந்து பெரியவங்களானா அப்ப தானே தெரிய போகுது. அதுவும் இல்லாம இந்த காலத்து பொண்ணுங்களா கல்யாண விஷயத்துல பெத்தவங்க பேச்சு கேட்க போகுதுங்க. காதல் ஊதல்னு தன் இஷ்டப்பட்டவனால கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்குது. பண்ணிக்குவாங்க, ஏமாந்தா. எல்லாரும் உங்க அழகான தங்க நினைச்சுக்கிட்டீங்களா? ஆஸ்தி, அந்தஸ்து, மானம், மரியாதை எல்லாத்தையும் தூக்கி உடப்புல போட்டுட்டு தெருவுல போற பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணிக்க. ஏம்மா எப்பவோ நடந்து போன விஷயத்துக்கு இப்ப வாய்க்கு வந்தபடி பேசுறேன். பிச்சைக்காரனும் பணக்காரனும் அவளுக்கு பிடிச்சவன அவ கட்டிக்கிட்டான். நமக்கு இஷ்டம் இல்ல, அவளை ஒதுக்கி வச்சிருக்கோம். அது அவ கர்மம். கர்மமா இருந்ததுனாலதான் அனுபவிக்கிற அத்தனையும் அனாதை போல தவிக்கிறா. போகட்டும், அவ கஷ்டத்தை அவ படுற. ஆதரிக்கணும்னு கையெடுத்து கும்பிட்டு நம்ம கால்ல வந்து விழலையே. கால்ல வேற விழணுமா? சேர்த்து கொண்டு குடுக்கறதுக்கு ஆள் இருந்தா போதாது? அவ பிறந்து விட்டு சொத்த அவ சாப்பிடுறா. ஏன் உனக்கு இருக்கிற உரிமை அவளுக்கு தானே இல்லாம போச்சு? யார் இல்லைன்னு சொன்னது? உரிமை இருக்கிறப்ப திருட்டுத்தனமா எது கொண்டு தரணும், பப்ளிக்கா கொண்டு கொட்டுங்கன்னு தான் சொல்றேன். கமலா போதுமா போதும். எதுக்கம்மா இந்த திருட்டு பட்டம் வேறு கட்டுறேன்? இவ்வளவு வயசுக்கு இல்லாம என் தலைவிதி நான் இப்பதான் திருடணுமா? அடே அப்பா, பொத்துக்கிட்டு வருத ரோஷம். நாக்க புடுங்கிக்கிட்டு சாகுறவங்க அந்த உத்தம தம்பதிகளை வீட்டிலே கொண்டாந்து வச்சுக்கிறதானே. போதும் டி போதும். ஆமா ஆமா, என்னைக்கானாலும் நீங்க எல்லாம் ஒண்ணு, நான் தானே ஆகாதவ. அடியேன் நமஸ்காரம். நமஸ்காரம். வாயா சுப்பையா. என்ன சமாச்சாரம்? எப்ப வந்த? நீங்க கேக்குற கேள்வியாயிரு. எப்ப பட்டத்துக்கு வந்தாலும் முதல்ல உங்களை தெரிவிக்காம வேற இடத்துக்கு போனதுங்களா? நேர நம்ம வாசல்ல தான் ரயில விட்டு இறங்குறேன். அதாவது நம்ம வீட்டு வாசப்படி வந்து ரயில் பாதை போட்டாங்கிற சூறையாணி. கமலா கமலா, நம்ம சுப்பையா வந்திருக்காரு. கொஞ்சம் காபி இருக்கா பாரு. அதனால எனக்கு காபிக்கு ஒண்ணு கிட்ட வரக்கூடாது. அதுலயும் நான் இன்னைக்கு ஒரு பொழுது வேற போட்டு கொஞ்சம் பால் பழமாவது சாப்பிடலாம்ல. ஓ அதான் பேசலாம். அதுலயும் தண்ணி கலக்காத பாலாக இருந்தால் ரொம்ப உத்தம். ஆமா சுப்பையா, எங்க பசுமாடெல்லாம் கண்ட இடத்துல தண்ணி குடிக்குத, அதனால ஒண்ணும் பாதம் இல்லையே. பரவாயில்லாமா, பசும்பாலுக்கு பாவம் இல்ல, காய்ச்சின பாலுக்கு கடுகளவு கூட தோஷம் இல்லைன்னு பெரியவங்க சொல்லி இருக்காங்களே. கொண்டு வா. அவையா, இந்த நாள்ல கூட எதுக்கு இந்த ஆச்சாரம் எல்லாம்? என்ன செய்யறது, நாங்கெல்லாம் பெருங்காயம் வச்ச டப்பாதாங்களே, அப்படி கொஞ்சம் லேசா வாசனை இருக்கத்தான் செய்யும். ஆமா, என்ன சமாச்சாரம்? ஊர்ல எல்லாம் சௌக்கியம் தானே? சௌக்கியத்துக்கு என்ன குறைச்ச? எல்லாரும் நல்லாதான் இருக்காங்க. இந்த வருஷம் விளைச்சல் தான் ரொம்ப மோசமா போயிடுச்சு. பாதிக்கு பாதி கூட சேராது போடுறது. இது நமக்குள்ள பேசுற பேச்சு. மேற்கொண்டு இத சாக்கா வச்சுதான் விவசாயிங்க புத்தக நெல்ல நாமம் போட பாக்குறாங்க. நான் என்னமோ முடிஞ்ச வரைக்கும் புழிஞ்சுதான் எடுத்துருக்கேன். அதுக்கு மேலையும் அதட்டி கேட்டா புதப்பானுங்க போடுறது. ஆகையினால நீங்க தயவு செய்து ஒரு தடவை ஊரு பக்கம் வந்தீங்கன்னா அந்த வகையை நானே வாங்கலாங்கிற. என்ன சொல்லிட்டீங்க? தங்களை போல ஒரு தேசபக்தரை சுயராஜ்யத்துக்காக அந்த போலீஸ் சூப்பரண்ட் பதவியை ராஜினாமா செய்த தியாகமூர்த்தியை உழைக்கக்கூடிய தைரியம் உள்ள சீமா இந்த உலகத்துல எவருங்க பிறந்திருக்காங்க? இது நமக்குள்ள பேசுற பேச்சு. மேற்கொண்டு அந்த காலத்துல நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா எத்தனை பேரை உழைச்சிருக்கலாம். உழைக்கிறது நாங்க
தலைய பனகா சீவிர மாதிரி சீவி தள்ளி இருக்கலாமே. ஆமா, இந்த காபி பொழுதுதா என்ன சுப்ரியா, காபி கிட்ட வரப்படாதுன்னு சொல்லிட்டு கப்பை காலி பண்ணிட்டிய. காப்பியில இந்த பால் கலந்துறதுனால தோஷம் இல்லைங்க. நான் 10 இடத்துக்கு போறவன், தங்களை போல 10 பெரிய மனுஷங்களோட பழகிறவன். வீட்டுல பாக்குற ஆச்சாரத்தை வெளியே பார்த்தா நடக்குங்களா? இது நமக்குள்ள பேசுற பேச்சு. மேற்கொண்டு நீங்க கண்டிப்பா ஒரு தடவை கிராமத்துக்கு வரணும். அதுல சுப்பையா, 10 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஊருக்கு போய் அவங்கள பார்க்காம வரதுன்னா நல்லா இருக்காது, பார்த்துட்டு வர்றது நல்லா இருக்காது. அதனால நீயே ஏதோ ஒரு விதமா முடிவு செய்தது. நல்லதுங்க, அப்படியே ஆகட்டும். நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். பெரியம்மாவா நமஸ்காரம். நமஸ்காரம். ஊர்ல எல்லாரும் சௌக்கியமா? அதத்தான் சொல்ல வந்தேன். நான் இப்ப புறப்பட்டு வர்ற போது சீத்தம்மா வீட்டுக்கு போய் அவங்களோட பேசிக்கிட்டு இருந்துட்டு தான் வர்றேன். என்னமோ பாவம். என்ன சுப்பையா? சீத்தம்மாவுக்கு அடிக்கடி உடம்புக்கு ஏதாவது வந்து படுத்த பிடிக்க விழுந்துடுறாங்க. என்ன அதுக்கு உடம்புக்கு? நெஞ்சு வரியா? நல்லதோ கெட்டதோ அங்கேயே வைத்தியம் செய்யறாங்க, ஒன்னும் தேர மாட்டேங்குது. எதுக்குங்க இந்த நாட்டு வைத்தியம்? இங்கிலீஷ் வைத்தியம் செய்ய சொல்லி உங்க மருமக பிள்ளைகிட்ட 1000 தடவை சொல்லியிருக்கேன். கேட்டா தானே ஒரே பிடிவாதம். இது நமக்குள்ள பேசுற பேச்சு. மேற்கொண்டு ஏமா நீங்களாவது உங்க பொண்ணை இங்க கூட்டிக்கிட்டு வந்து குடுத்தனத்தை உருப்படாம செய்துக்க சொல்றீங்க, அப்படித்தானே? என்ன ஆனாலும் சரி, அவளை வீட்டோட கொண்டாந்து வச்சுக்க மட்டும் நான் ஒரு காலம் ஒப்புக்க மாட்டேன். ஏன் அந்த வரம்பு மீறி போன அவளை வீட்டுல கொண்டாந்து வச்சுக்கிட்டா நம்ம குழந்தை எதுக்கும் துப்புலாம பட மாட்டாங்க? எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற? இப்ப அவளை யார் கூட்டிட்டு வரதாக சொன்னாங்க? என் குழந்தைகளை பத்தி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். போதும் போதும், நீ ஒத்துதான் பெருசா பெற்ற குழந்தைங்களை. ஆமா ஆமா, எல்லாரும் தான் பெத்தாங்க வளர்த்தாங்க, அந்த அழகு தெரிஞ்சுதானே இருக்கு. எதுக்கம்மா என்ன இப்படி குத்தி காட்டி கொள்றேன்? இத பாருங்க, இந்த விஷயத்துல மட்டும் நம்ம வாயை மூடிட்டு இருக்கா ரொம்ப நல்லது. அது சரிதான். என்னைக்கு இருந்தாலும் நீங்க எல்லாம் ஒண்ணு, நான் தானே. என்னம்மா இது, உன் மருமக சங்கத்து உனக்கு தெரியாதா என்ன? இல்லப்பா, அதுக்கு இல்ல. சீதாவை பத்தி தான் எனக்கு என்னமோ பயமா இருக்கு. பயம் எதுக்குமா? வேணும்னா போய் 4 நாள் இருந்துட்டு வா. பாவம், யாருடைய சகாயம் இல்லாம சீதா என்ன அவஸ்தைப்படுறாள். அததான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எதுக்குமா யோசனை? இந்த பணம் எடுத்துட்டு போ. தங்கை நல்ல வைத்தியம் செய்ய ஏற்பாடு பண்ணு. இந்தாமா, வேணும்னா மறுபடியும் சொல்லி அனுப்பு. பணம் அனுப்பு, வாங்கிக்கமா. நீ ஒரு தடவை வந்து அவளை பார்த்துட்டு வரக்கூடாதாப்பா? வேண்டாம், இப்ப முடியாது. முதல்ல தங்கை குணமாகட்டும், அப்புறம் வரலாம். என்னங்க, அம்மா கிராமத்துக்கு புறப்படுறாங்களா? அவங்க போகாமல இருப்பாங்க. எவ்வளவு பணம் கொடுத்தீங்க? என்னமோ வழி செலவுக்குன்னு கேட்டாங்க, கொடுத்தேன். இந்த மாதிரி குடுக்கலன்னா ட்ரபிள் தானே. ஆமா ஆமா, தேவையானா இன்னும் வேற அனுப்புறேன்னு சொன்னீங்களா இல்லையா? அதுவா, அதாவது அவங்க திருப்திக்காக சொன்னது. இந்த மாதிரி உண்மையா சொல்றேன், இவங்களை கொடுக்கறத விட எந்த கணத்திலையாவது ஆதுலையாவது தூக்கலாம். என்ன சொல்றேன்? வாஸ்தவம் தான். ஆமா ஆமா. பசிக்குது ஒண்ணு. வேணும், நீங்கடா புறப்பட்ட? பாட்டி கூட என்னையும் போக சொன்னாங்க அப்பா. சொன்னாரா? ஆமா ஆமா, அங்க குப்பைமேடு குளம் சேரலாம் வீணா போகுதான். போடாகன்னு போ. போயிட்டு வரேன். வரேம்மா. பாப்பா எங்க? அது எங்கேயாவது விளையாடிட்டு இருக்கோம், அவளையே தேடுறீங்க. இப்ப உங்களை பார்த்தா நானும் வரேன்னு அழ ஆரம்பிச்சிடும். நீங்க போயிட்டு வாங்க. என்னங்க இது? பாப்பா கூட போயிட்டு இருக்காளே, பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? வண்டி நிறுத்துங்க. நான் உங்க எல்லாருக்குமே அலட்சியமா இருக்கு. எல்லாருமா சேர்ந்து எனக்கு என் குழந்தைக்கு ஆள விடாத பண்றீங்க. என்ன மாயம் பண்ணி என் குழந்தைய வசப்படுத்தினாலோ? என்னடி வளர? நீ அவளுக்கு தாயன்னா அவங்க அவளுக்கு பாட்டி. பாட்டியை விட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டா குழந்தை, தெரியுமில்ல? ஆமா ஆமா, என்னைக்கானாலும் நீங்க எல்லாம் ஒண்ணு, நான் தானே ஆகாதவன். இப்படி அழைச்சு போயிட்டியம்மா. உடம்பு இவ்வளவு மோசமா இருக்கிறப்போ எனக்கு ஒரு கடிதாசி எழுதக்கூடாது. யார் எப்படி போனாலும் நான் ஒருத்தி உயிரோடு இருக்கிறத மறந்துட்டியா அம்மா? இல்லம்மா, நீ எப்படியும் வருவேன்னு ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். கழனி வரைக்கும் போயிட்டு வரேன். சாப்பாட்டை முனிங்கிட்ட கொடுத்தேன். அந்த வீராசாமி வைத்தியரை இங்க வந்துட்டு போக சொல்லப்பா. 2 நாள் ஆச்சா இங்க வந்து. அவன் வந்து என்ன லாபம்? குடுக்கிற மருந்து சாப்பிட்டா தானே. நீங்க எந்த ஊருங்க? நீங்க எந்த ஊருங்க? எங்களுக்கு இந்த ஊரு தான். இந்த ஊரே எங்களுக்கு.
என் பொம்மை தொட்டேன் உன்னை பாரு என்ன பண்றேன்னு. அடே அப்பா, இந்த பொல்லாத பொம்மைக்கு ஓடுன கத்துறிய. ஏய் நாட்டு போறோம், இந்த பொம்மை சங்கதி உனக்கு என்ன தெரியும்? பெரிய பட்டண வாசம், பாட்ட கப்பல் தரிசானி. ஏய் உன்னை என்ன பண்றேன்னு பாரு. பாட்டி, ஏய் எங்க போற? பாட்டி பாட்டி பாரு பாட்டி. பாட்டி வாடாக்கண்ணே, என் ராஜா, என் சாமி. ஏய் எங்க பாட்டி, ஏய் எங்க பாட்டி, இல்ல எங்க பாட்டி, இல்ல எங்க பாட்டி. பாரு பாட்டி உன்னை. அவன் இதெல்லாம் சொல்லக்கூடாது. யார் தெரியுமா? உன் அத்தானம்மா. அத்தனா? அம்மா யாரும்மா இது? பட்டணத்து மாமா இல்ல, அவர் பொண்ணுடா. ஓஹோ. ஏமா தெரியாம சண்டை போட்டுக்கிட்டீங்களா? இனிமே அப்படி எல்லாம் சண்டை போட்டுக்க கூடாது. போங்க, போய் நல்லா சமத்தா விளையாடுங்க. ராஜா ஜாக்கிரதை. எதுக்கு பாட்டி ஜாகிரதை? நான் எங்கேயாவது ஓடி போனா நம்ம கையில ஆட்டதுக்கு அப்புறம் அதெல்லாம் நடக்காது. நட. அடே அப்பா, என்ன பேச்சு பேசுறாமா அவன் புள்ள? அம்மா. ஏம்மா? ஒண்ணுமில்லம்மா, பிரிஞ்சு போன நம்ம குடும்பம் மறுபடியும் ஒன்னா சேர்ற அதிர்ஷ்டம் இருக்கா? இத பாரு, நீ எதையோ நினைச்சு மனசை கெடுத்துக்காதே. காலம் வர்றப்போ எல்லாம் சரியா போயிடும். மருந்து சாப்பிடு. பாட்டி பாட்டி புடவை கட்டு பாட்டி. என்னது புடவை? புடவையா? இப்ப எதுக்கம்மா? நாங்க பொம்மை கல்யாணம் பண்ணி விளையாட போறோம். அங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரம் புடவை கட்டு பாட்டி. நான் கட்டட்டுமா? என் புடவை கட்டி விடுறேன். ஓ நல்லா இருக்குடி, நீயும் புடவையும். அசல் கல்யாண பொண்ணு மாதிரியே இருக்கம்மா. ஓ அத்தை, நான் கல்யாணம் பொண்ணு இல்ல, நான் தான் மாமியார். அப்ப மாமனார் யாரு? ராஜா அத்தான் தான். ராஜா வா வாசிக்கிறோம். அன்பினால் என்றும் நீங்கள் ஒன்றாய் வாழணும். அன்பினால் என்றும் நீங்கள் ஒன்றாய் வாழணும். 1000 காலம் சேர்ந்து நன்றாய் வாழணும். அன்பினால் மேவும் சொந்தமாய் என்றும் நீங்கள் ஒன்றாய் வாழணும். கொண்டவரை உள்ளம் என்னும் கோயிலுக்குள் வைக்கணும். குழந்தனை தானே பெற்ற குழந்தையாக நினைக்கணும். பந்து ஜனம் எல்லோருக்கும் பட்சமாக இருக்கணும். பந்து ஜனம் எல்லோருக்கும் பட்சமாக இருக்கணும். பர்த்தாவை பெற்றோர் தம்மை பாதுகாத்து மதிக்கணும். அன்பினால் என்றும் நீங்கள் ஒன்றாய் வாழணும். இன்ப துன்பம் ஏதானாலும் பங்குடையாள் சம்சாரம். இல்லாளும் இல்லா வீட்டில் ஏற்படாத அலங்காரம். அம்புவியில் ஆணில் பாதி பெண் என்பது நீதிசாரம். அம்புவியில் ஆணில் பாதி பெண் என்பது நீதிசாரம். அறிந்து நட தம்பி, இருவரும் ஒருவருக்கொருவர் ஆதாரம். அன்பினால் மகனே சொந்தமாய் என்றும் நீங்கள் ஒன்றாய் வாழணும். 1000 காலம் சேர்ந்து நன்றாய் வாழணும். அன்பினால் என்றும் நீங்கள் ஒன்றாய் வாழணும். தந்தை தாயின் பேருக்குன்னால் தாழ்வு வர நடக்காதே. சம்பத்து வந்தாலும் நீ தற்பெருமை அடிக்காதே.
ஒருவனே சொந்தமாய் என்றும் நீங்கள் ஒன்றாய் வாழணும். ஓராயிரம் காலம் சேர்ந்து நன்றாய் வாழணும். அன்னினால் என்றும் நீ ஒன்றாய் வாழணும். ஓராயிரம் காலம் சேர்ந்து நன்றாய் வாழணும். அன்னினால் என்றும் நீங்கள் ஒன்றாய் வாழணும். அம்மா, சரோஜாவையும் ராஜாவையும் பாக்குறப்போ உனக்கு என்னம்மா தோணுது? அவங்க 2 பேரும் கைகோத்துக்கிட்டு போறப்போ அழகான ஜோடி புறா மாதிரி இல்லை? சொல்லம்மா. ஆமாம்மா. அம்மா, என்னைக்கு ஒன்னா இணைஞ்ச அந்த கைகள் மறுபடியும் பிரிஞ்சு போகாம பாத்துக்க. பிரிஞ்சிருக்கிற 2 குடும்பமும் ஒண்ணு சேர்ந்து ஒத்துமையா இருக்கும்படி செய்யும். இதுதான் அம்மா நான் வேண்டிக்கிறது. அவங்க கல்யாணத்தை பார்க்கிற அதிர்ஷ்டம் எனக்கு இல்லை. அம்மா, நீயும் அண்ணாவும் சேர்ந்து என் ஆசையை நிறைவேற்றுறதா வாக்கு கொடுத்த நான் நிம்மதியா கண்ணை மூடுவேம்மா. ஏம்மா? சீதா, அவங்க அப்பா அம்மா இருக்கிறப்போ நான் என்னம்மா சொல்ல முடியும்? ஆமா அம்மா, எனக்கு தெரியும். அண்ணி இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன். அண்ணாவும் நீயும் தான் இந்த புண்ணியத்தை கட்டுக்கணும். அம்மா, 10 வருஷத்துக்கு பிறகு இந்த ஒரே ஆசையை நிறைவேற்றி வைக்கும்படி உன்னை வேண்டுகிறேன். இது உன்னால செய்ய முடியாத அம்மா? ஏம்மா முடியாது? எனக்கு மட்டும் ஆசை இல்லையா? நான் இன்னைக்கே அண்ணாவை வரவழைக்கிறேன். உன் எதிரிலேயே விஷயத்தை சொல்லி அவனை சம்மதிக்க வைக்கிறேன். அம்மா, சரிதானே? அம்மா, என் ராஜாத்தி. சார், டெலிகிராம் வந்திருக்கு சார். என்னங்க அது தம்பி? சீதாவுக்கு ரொம்ப சீரியஸா இருக்கான். உங்க தங்கச்சிக்கா? ஐயோ பாவம், உங்களை உடனே புறப்பட்டு வர சொன்னாங்களா? உன்னை கூட கூட்டிட்டு வர சொன்னாங்க. பணத்தை மூட்டை கட்டி கொண்டு வர சொன்னாங்களா? எந்த அவளை இறக்கமில்லாம பேசுற? ஆளுங்க செத்துக்கிட்டு இருக்கு. தேவைப்பட்டா நான் அப்புறம் வரேன், நீங்க போயிட்டு வாங்க. பரவாயில்ல, நான் போய் மருந்து அனுப்புறேன். என்னப்பா அது? நீ இப்படி கண் கலங்கினா எப்படி? எல்லாத்துக்கும் அந்த ஆண்டவன் இருக்கா. அம்மா. ஏம்மா? அம்மா, அண்ணா இன்னும் வரலையா? வந்துடுவாம்மா. கொஞ்ச நேரம் நிம்மதியா படுத்துக்கோ, இல்லன்னா இருமல் ஜாஸ்தி ஆயிடும். இன்னும் எப்பம்மா வருவாரு? வந்துடுவாங்க. சீதா, என்னம்மா இது? அழாதே. ஏன் இப்படி வேதனை பண்ற? வேதனை? நான் சாக போறேன்னு வேதனைப்படல அம்மா. என் கடைசி ஆசை நிறைவேறாம போன என் நெஞ்சு வேகாதம்மா. தப்பம்மா, அப்படியெல்லாம் சொல்லாதே. ஒண்ணும் பரவாயில்லம்மா. பாப்பா, இங்க வாம்மா. அம்மா, நான் ஒண்ணு கேட்கிறேன், அதையாவது நிறைவேற்றியா? மறுபடியும் பாப்பாவுக்கு புடவை கட்டி கல்யாண பொண்ணு போல சிங்காரிச்சு ராஜாவையும் அவளையும் மனமேல உட்காரவை கண்ணார ஒரு தடவை பாக்குறேன். அவங்க கல்யாணம் நடந்ததா எண்ணுகிறேன் அம்மா. அம்மா, சீதா, நீ கவலைப்படாதேம்மா. உன் ஆசையை நிச்சயமா நிறைவேற்றுறேன். கார்ல புறப்பட்டு இருந்தா இந்நேரம் வந்திருக்கலாம். ஒரு விஷயமே ரயில்ல புறப்பட்டானா என்னமோ. என்ன முனியா? ஐயா, இந்த வண்டியில வரலீங்க. இல்ல, ஃபர்ஸ்ட் கிளாஸ் போட்டியில பாத்தியா? வண்டி பூராவும் தேடி பார்த்தேனுங்க, இல்லைங்க. அம்மா, முடிவு நெருங்கி போச்சம்மா. நான் போறேன்.
குழந்தைங்க கல்யாணத்தை பார்க்காமையே போறேம்மா. அம்மா சரு, நீயாவது சொல்லம்மா. உன் அத்தானையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நீயாவது சொல்லு. அப்போதான் உன் அத்தை நிம்மதியா கண்ணை மூடுவா. அம்மா கண்ணி ராஜா, சரு உன் பெஞ்சாதிடா. சரின்னு சொல்லம்மா, சரின்னு சொல்லு. சீதா, அம்மா அண்ணா இனிமே வரவே மாட்டார் அம்மா. இந்த கல்யாணம் அம்மா, இந்த கல்யாணம் நடக்கும், நிச்சயமா நடக்கும். புரோகிதரே, ஆகட்டும், கல்யாணத்தை சீக்கிரம் நடத்துங்க. அம்மா, என்னம்மா இவ்வளவு அவசரப்பட்டு நீங்க? எல்லாம் நான் தெரிஞ்சுதான் செய்யணும். அவளுடைய ஆத்ம சாந்திக்காக இதை நான் செய்யத்தான் போறேன். இன்னைக்கு செய்றீங்க சரி, நாளைக்கு ஏதாவது இந்த கல்யாணத்தினால எது வந்தாலும் சரி, நான் அனுபவிக்கிறேன். என்ன நடந்தும் இது என்ன தப்புன்னு? பொண்ணை பெத்த தகப்ப அவருன்னா அவரை பெத்த தாய் இவங்களுக்கு இல்லாத உரிமையும் அதிகாரம் வேற யாருக்கு இருக்கு? இது நமக்குள்ள பேசுற பேச்சு. மேற்கொண்டு என்னையா சும்மா நிக்கிறீங்க? ஆரம்பிங்களேன். ஐயா ஐயா, நீங்க எங்க போறீங்க? நீ ஒருத்தன் உலகம் தெரியாதப்ப இந்த மாதிரி சிக்கலான விஷயத்துல நாமெல்லாம் நேரடியா கலந்து கொள்ளாம இருக்கிறது நல்லது. இது நமக்குள்ள பேசுற பேச்சு. மேற்கொண்டு நான் வர்றேன். ராஜா, அத்தைக்கு நமஸ்காரம் பண்ணுமா? ராஜா, நீ கூட அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணு. ராஜா, சரு, பல்லாண்டு சிரஞ்சீவியா ஆனந்தமா வாழணும். என்ன காரியம் செய்துட்டேம்மா, என்ன காரியம் செய்துட்டேன்? அப்பா, என்ன செய்தாலும் சரி, சாகடிச்சாலும் சரி, நடந்தது நடந்து போச்சு. ஏதோ செய்து முடிச்சுட்டேன். எனக்கு என்ன தண்டனை வேணுமானாலும் கொடு, அனுபவிக்கிறேன். ஆனா என் வார்த்தை மட்டும் நம்பு. நான் யாருக்கும் துரோகம் நினைக்கல, தவறான எண்ணத்தோட இது செய்யல. நல்ல எண்ணத்தோட எல்லாருடைய நன்மைக்காகத்தான். நன்மை எதம்மா? இதுவா? பால் மனம் மாறாத பச்சளம் குழந்தைய கூட்டிட்டு வந்து திருட்டு தாலி கட்டிட்டிய. பெத்த தாய் தகப்பன் நாங்க செத்து போயிட்டோம் நினைச்சியா? எங்க குழந்தை மேல நாங்க எவ்வளவு ஆசை வச்சிருப்போம். அவளுடைய எதிர்காலத்தை பத்தி நாங்க எத்தனை கனவு கண்டிருப்போம், எத்தனை கோட்டை கட்டிருப்போம். கொஞ்சமாவது யோசனை பண்ணியா? எதை பார்த்தமா கல்யாணத்தை செய்து? ஆசியா, அந்தஸ்தா, படிப்பா எதுவுமே கிடையாது. நாளைக்கு அவருடைய வாழ்க்கை என்ன ஆகிறது? அவன் ஏழைங்கிறதுனால தானே இப்படி கேவலமா பேசுறேன். என்பா, நாம் எல்லாம் இருக்கும்போது அவன் ஏன் ஏழையா இருக்கணும்? இல்லைன்னாலும் நல்ல காலம் இருந்தா எத்தனை நேரமாகும் அவன் பெரிய படிப்பு படிக்கிறதுக்கும் பணக்காரன் ஆகிறதுக்கும். போதும் போதும், இவ்வளவு பேரை பாவம் பண்ணிட்டு மறுபடியும் தர்க்கம் வேற பண்றியா? இல்லப்பா, அப்படிப்பட்ட பாவத்தை நான் செய்யவே இல்லை. 2 குடும்பத்தையும் ஒண்ணு சேர்க்கணும்னு இது செய்து சாவோட போராடிக்கிட்டு இருந்த அந்த துரதிருஷ்டசாலினுடைய ஆத்ம சாந்திக்காக செய்து சொந்த பந்தத்தையும் துறந்து எந்த சம்பந்தமும் வேண்டாம்னு பிரிஞ்சு போன பெரியவங்க வளர்த்த விரோதம் இந்த சின்ன குழந்தைகளுடைய பிஞ்சு உள்ளங்களை விஷமாக்க வேண்டாம்னு செய்து இதுவே பாவமானா எந்த தண்டனையானாலும் ஆனந்தமா அனுபவிக்கிறேன்.
ஆனா ஒரு வார்த்தை, நீ அவளுடைய தகப்பன், நான் உன்னுடைய தாய். பெத்த மனசு எனக்கு தெரியும். உன் குழந்தை என்கிட்ட வளர்ந்தவன். ராத்திரியும் பகலும் கண்ணிமைய காக்கிற மாதிரி அவளை என் மடி மேல போட்டு வளர்த்தி, இப்ப நான் அவ வாழ்க்கையை நாசமாக்குவேனா? உன் தாய் அவ்வளவு கேவலமானவ இல்லை, கொடூரமானவ இல்லை. இல்லையடா, இல்லை. சரோஜா, சரோஜா, அண்ணா, அண்ணா, இதுல அம்மாவுடைய தவறு எதுவுமே இல்லை. எனக்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்துட்டாங்க. கூட பிறந்தவளின் கோரிக்கையை நீ மறுக்க மாட்டேங்கிற நம்பிக்கையில செய்துட்டாங்க. அண்ணா. சீதா, உனக்காக என்ன வேணுமானாலும் செய்ய தயாரா இருக்கு. ஆனா இது மட்டும் முடியாது. குழந்தைங்க விஷயத்துல எங்களுக்கு எவ்வளவோ ஆசையும் அபிப்பிராயம் இருக்கு. இன்னும் இதையே நீ திருப்பி திருப்பி கேட்டு என்னை கெட்டவன் ஆக்குறதை விட அடியோடு மறந்துடுறதே நல்லது. அண்ணா, அண்ணா, மார்த்தாண்டம், அப்பா மார்த்தாண்டம், மார்த்தாண்டம், அண்ணா. இருக்கீங்க? பாப்பா எங்க? உங்களைத்தான் கேட்கிறேன். ஏன் இந்த மௌனம்? அட, ஏண்டா வேணும்? பாப்பா எங்கடா? வரலையா என்ன? ஏண்டா மூஞ்ச தொங்கப்பட்டுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? என்னதான் இருக்கு சொல்லுங்களேன். ஏண்டா உங்க அத்தை தவறி போயிட்டாரா? இல்லம்மா. இல்லன்னா பின்ன இப்படி இருக்கீங்க? என்னதான் இருக்கு சொல்லி தொலைங்களேன். அது ஒண்ணும் சொல்ல தகுந்த விஷயம் அல்ல. சொல்ல தகுந்தது இல்லையா? ஏண்டா வேணும்? என்ன நடந்தது நீ சொல்டா. ஒண்ணு இல்லம்மா, அந்த பாப்பாவுக்கு இல்லம்மா நம்ம சேகரத்தானுக்கு சொல்லு. பாப்பாவுக்கு நம்ம சேகரத்தானுக்கு கல்யாணம் செஞ்சுட்டாங்கம்மா. பாப்பாவுக்கு கல்யாணம்? என்னடா வளர்ற? நிஜம்தாம்மா, அப்பா வரதுக்கு முன்னாடியே பாட்டி கல்யாணத்தை செஞ்சுட்டாங்க. என்னங்க நிஜம்தானா இது? நிஜம்தானான்னு கேக்குறேன். நிஜமா? குழந்தைக்கு என்னங்க கல்யாணம்? உங்களுக்கு என்ன புத்தி கொளாரா? புத்தி கொளாரா போய் தான் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கேன். உங்களுக்கு கொளாரா போனாலும் எனக்கு இன்னும் போகல. எனக்கு தெரியாம என் குழந்தை கல்யாணம் செய்யறதா? என்னதான் அப்பனை பெற்ற பாட்டியா இருந்தாலும் அவளுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? எனக்கு தெரியும். இப்படிப்பட்ட ஆகாத்தம் செய்யறதுக்கு தான் என் குழந்தைய மோசம் பண்ணி கூட்டிக்கிட்டு போனாங்க. பாப்பா, 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 ஏ பாப்பா, பாப்பா. வாடிங்க வெக்கங்கட்டவள. கல்யாணம் பண்ணிட்டியா? கல்யாணம் பொட்ட பாரு, பெரிய பொம்பளை. சாட்சியங்களின் வாக்குமூலப்படி பால்ய விவாக தடுப்பு சட்டம் 6வது பிரிவின் பிரகாரம் குழந்தையின் தகப்பனாரும் முதல் எதிரியுமான பெரிய வீட்டு ராமையாவை குற்றவாளியாகவும், அதே சட்டம் 5வது பிரிவின்படி திருமணத்தை நடத்தி வைத்த புரோகிதர் மேலூர் மகாலிங்க சாஸ்திரியை குற்றவாளியாகவும் நான் கருதுவதால் முதல் எதிரிக்கு 2000 ரூபாய் அபராதமும் அதை கட்டத் தவறினால் 1 மாத சிறை தண்டனையும், 2ஆம் எதிரிக்கு 100 ரூபாய் அபராதமும் அதை கட்டத் தவறினால் 7 நாட்கள் சிறை தண்டனையும் அளித்து தீர்ப்பு கூறுகிறேன். என்னது 2000? எனக்கும் போட்டாங்கம்மா 100 ரூபாய். தர்பக்குள்ள வச்சு தர்ப்பணம் பண்ணி பழைக்கிறவன் நானு. 100 ரூபாய்க்கு எங்க போவேன்? எத்தனை கல்யாணம் பண்ணாலும் எத்தனை கர்மா பண்ணாலும் 100 ரூபாய் சேராது. அடாடா, நீ வேற என்னைய உப்பாரி வைக்கிற? எப்படியாவது பார்த்து கட்டிவிடலாம், பேசாம போ. எப்படியா கட்டுறது? இருக்கிற வீடு வாசல் தோட்டம் துறவு மாடு கண்ணு எல்லாத்தையும் வித்துட்டு துண்டு உதறி தோல்ல போட்டு போகணும், இல்ல எல்லாரும் போய் ஜெயில உட்கார்ந்து இருக்கணும். ஜெயிலுக்கு போறதுக்கு உங்களுக்கு என்ன தலை எடுத்தா?
இந்த சுப்பையா உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான ஆபத்து வராது. பேசாம இருக்கு தம்பி. இந்த 2000 போல அவங்க கிட்டே இருந்து 10 மடங்கு கறக்கல. அது எப்படியா முடியும்? ஏன் முடியாது? அம்மா, நீங்க ஒரு தடவை பட்டத்துக்கு போய் உங்க பிள்ளைய பார்த்து இனிமே எந்த முகத்தோட அந்த வீட்டு வாசப்படி மிதிப்பேன். இது நிச்சயம் தானே? அப்போ உங்க ஜீவனாம்சத்துக்கு வழி செய்ய வேண்டிய கடமை உங்க பிள்ளைக்கு இருக்கா இல்லையா? கேளுங்களேன். உயிரோட இருக்கிறாளா செத்தாளான்னு இது வரைக்கும் கவனிக்கவே இல்லை. ஜீவனத்துக்கு தான் வழி செய்ய போறாங்க. வழி செய்யாம போனா இருக்கவே இருக்கு கோர்ட். அம்மா, ஒரு துண்டு காகிதத்துல ஒரு சின்ன கையெழுத்து போட்டு கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். இதுதானா நீங்க வழி சொல்ற லட்சணம்? இத்தனை காலம் வாழ்ந்து இந்த வயசுல கோர்ட் யார சொல்றீங்களா? என் சொந்த மகன் மேல தாவா போட சொல்றீங்களா? நான் விரும்பிங்களா அதை சொல்றேன். அவங்க அவ்வளவு தூரத்துக்கு போன பிறகு எதுவானாலும் சரி, இத்தனை காலம் மரியாதையா வாழ்ந்த குடும்பத்தை இப்ப சந்திக்க எடுக்க மாட்டேன். அவங்க எப்பவோ சந்தி சிரிக்க வந்தாச்சு. ஈனமானம் இல்லாம கோர்ட் ஏறி கட்டின தாலி அத்தரிச்சிட்டாங்களே, அவங்களுக்கு இன்னும் மரியாதை வேணுமா? மரியாதை எதுக்கப்பா இதெல்லாம்? என்னமோ என் காலம் இப்படியே போகட்டும். சுப்பையா, ஜீவனாம்சம் வழக்கப்பட ஏற்பாடு செய்யுங்க. யார் அப்ப விட்டு சொத்து என்ன ஆகுதோ பார்க்கலாம். அவ்வளவு அவசரப்படுறது நமக்கு நல்லது இல்லை தம்பி. முதல்ல நல்ல விதமா கேட்டு பார்ப்போம். படிஞ்சு வரலன்னா அந்த வழி இருக்கவே இருக்கு. இது நமக்குள்ள பேசுற பேச்சு. மேற்கொண்டு நான் இப்பவே பட்டத்துக்கு புறப்படுறேன். மற்ற விஷயங்களெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். நீ ஒண்ணும் கவலைப்படாது. வரட்டுமா? சரி, போயிட்டு வாங்க. பாட்டி, பாட்டி, வந்துட்டேன் ராஜா. எங்கடா கண்ணே? ராஜா, பாட்டி, பாட்டி, ராஜா கண்ணே, நான் இங்க இருக்கேன்டா. என்னப்பா என் சாமி, என் சாமி. நான் பார்த்துட்டேன். நான் first பார்த்துட்டேன். என்னப்பா பாஸ் ஆயிட்டியா? என் ராஜா, என் கண்ணு, என் செல்லம். செல்லம் விடும் பாட்டி. நான் பட்டணம் போகணும். பட்டணமா? எதுக்கு? போ பாட்டி, உனக்கு ஒண்ணும் தெரியல. நம்ம ஊர் படிப்பெல்லாம் முடிஞ்சாச்சு. இனிமே பட்டணம் போய் ஹை ஸ்கூலு, காலேஜ் எல்லாம் படிக்கணும். சரி ராஜா, போலாம். போலாம் போலாம். பட்டணத்துக்கு என்ன, சீமைக்கே போலாம். என்னமோப்பா, சீமைக்கே போறானோ என்னமோ. யார் பார்த்தாங்க அவன் அதிர்ஷ்டத்தை? பார்த்துக்கிட்டு தான் இருக்கோமே, அவன் அதிர்ஷ்டத்தையும் நம்ம அதிர்ஷ்டத்தையும். எதை வச்சு படிக்க வைக்கிறது? அவன் பார்த்து விட்டு சுத்தி என்ன இருக்கு? இருக்கிறாமையா இருக்கு. அவன் பாட்டை விட்டு சொத்தே இருக்கு. வேலை, நீ அதிர்ஷ்டசாலிடா. அம்மோ, நான் படாத பாடெல்லாம் பட்டு வேலையை வெற்றிகரமா முடிச்சு. என்ன சுப்பையா? ஆமா ஆமா, காவாங்கர ஓரமா ஃபர்ஸ்ட் கிளாஸா ஒரு 10 ஏக்கரா நிலத்தை உங்க ஆயுள் பரியந்தம் உங்களுக்கு ஜீவனாம்சமா அனுபவ பாத்தியத்தை கொடுத்துட்டாரு உங்க மகன். எதுக்கு அந்த உதவாக்கிற நிலம்? வருஷம் முழுதும் உழைச்சாலும் உனக்கு நெல்லுமணி கூட தேராது. அடாடாடா ராமையா, எல்லாத்துக்கும் நீ ஏறுமாறையா. கிடைச்ச வரைக்கும் சந்தோஷப்பட்டு பிள்ளைய படிக்க வைக்க பாரியா. படிப்பு வாசனை இல்லாதவனு தானே அவன் கல்யாணத்தை ரத்து செய்தாங்க. நம்ம பயல யார, இந்த சிங்க குட்டி பயல இங்கிலாந்து வரைக்கும் அனுப்பி இருக்கிற படிப்பெல்லாம் தீர்ற வரைக்கும் படிக்க வைங்க. இது நமக்குள்ள பேசுற பேச்சு. மேற்கொண்டு நான் வர்றேன். சுப்பையா, நம்ம போய் நீங்களே பள்ளிக்கூடத்துல சேர்த்துடுங்க. அடாடா, இத சொல்லணுமா? பிரம்மானந்தமா செய்யறேன். சிங்கக்குட்டி, வெள்ளிக்கிழமை பட்டத்துக்கு புறப்படணும், தயாராயிரு. ஓ திம்மித்தக்கு திம்மித்தா திம்மித்தக்கு என் தலையை தவறா ஆக்கிவிட்ட போகிருப்பேன். சேகர், என்னடா இது? அதான் பரீட்சை முடிஞ்சு லீவ் விட்டாச்சே, இன்னும் ஏன் படிச்சுக்கிட்டு இருக்க? ஏய், நீ தான் படிச்சு படிச்சு ஃபர்ஸ்ட்ல நிக்கிறிய, இன்னும் படிச்சுக்கிட்டே போனா லாஸ்ட்ல போய் நிப்பாடோ. இங்க பாரு பிரதர், என்ன மாதிரி மூளைக்கு வேலை கொடுக்காம ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கணும், இல்ல சூடு தாங்காம உருகிடும். ஆமா ஆமா, சொல்ல மாட்டியா பின்ன? எத்தனை வருஷமானாலும் பணம் அனுப்புறதுக்கு அப்பா இருக்காரு. நீயோ ஒவ்வொரு கிளாஸையும் 3 வருஷம் கான்ட்ராக்ட் எடுத்துக்கிற. 3 வருஷம் கான்ட்ராக்ட் இல்ல பிரதர், இது 5 ஆண்டு திட்டம். என்னடா உங்களுக்கு சிரிப்பா போச்சுதா? அதிகமா படிச்சா அதிகமா வரதட்சணை கிடைக்கும்னு நினைச்சுக்கிட்டு என்னுடைய ஃபாதர் ஆகப்பட்டவர் காலேஜ் படிப்பு படிக்கிறதுக்கு அனுப்பிச்சிருக்கிறார். பாஸ் ஆயிட்டா கல்யாணம் பண்ணிடுவார், கல்யாணம் நடந்துட்டா படிப்பை நிறுத்தி விடுவார். அப்புறம் உங்களை இப்படி எல்லாம் சந்திக்க முடியுமா? இப்படி எல்லாம் ஜாலியா பேச முடியுமா?
3 cheers to Mr. Kailas. Silence. Friends, ladies and children. சாரி, லேடிஸ் கிடையாதா? ஒரு சின்ன விஷயம். நமக்கெல்லாம் விடுமுறை விட்டாச்சு. வீட்டுக்கு போறது டைம் வேஸ்ட், நியூசன்ஸ். அப்படியே போனாலும் நம்ம பெரியவங்கள்லாம் கல்யாணம்னு சொல்லி ஆளுக்கு ஒரு தாலியை கையில வச்சுக்கிட்டு நிப்பாங்க. எந்த தாலியில கழுத்து நிட்டுறது, அது ஒரு பக்கம் இருக்க நாமெல்லாம் பிரிந்து விடுவோம். அதனாலே தேச யாத்திரை புறப்படுவோம், ஊராக சுற்றி பார்ப்போம், நமக்கு கிடைத்த சுதந்திரத்தை நாமே அனுபவிப்போம். இந்த விடுமுறை நாளை ஜாலியாக கழிப்போம். நாம் பிறந்த பொன்னாட்டை நாமே சுற்றி பார்க்காவிட்டால் இன்சல்ட், அவமானம். இது என்னுடைய தீர்மானம். இத்திருச்சபையின் அபிப்பிராயம் என்னவோ? இதை நாங்கள் ஏன் மனதோடு ஆமோதிக்கிறோம். இதை யாம் எதிர்க்கிறோம். டேய் சேகர், வேணாம். மெஜாரிட்டி தீர்மானம், நீ ஒத்துக்கத்தான் வேணும். டேய், இது குடியரசுடா, குடியரசு. டேய், என்ன ஆனாலும் சரி, நான் ஊருக்கு போகணும். ஒரு நாளாவது அங்க தங்கிட்டு வரணும். ஏண்டாப்பா, பாட்டிய பாக்கணுமா? ஆமா. தோழர்களே, இந்த பால் குடிக்கிற பாப்பா பாட்டியை பார்க்க வேண்டும் என்று கருதுகிறது. இதற்கு ஒரு தொட்டில் வாங்கி கையில கொடுத்து பிஸ்கோத்தும் கொடுத்து அனுப்புங்கள். டேய், ஒரு சின்ன விஷயம், நீ ஊருக்கு போகலாம். சரி, ஆனா அங்கே போய் தங்கிடக்கூடாது. 2 daysல ரிட்டர்ன் ஆகணும். இல்ல நாங்க இருக்கிற இடம் தேடியாவது வந்து தீரணும். டேய், இந்த தீர்த்த யாத்திரை ஸ்பெஷல் உனக்காக நிக்காதடா, நிக்காது. இதை நாங்கள் ஏற மனதோடு ஆமோதிக்கிறோம். எடுத்ததுக்கெல்லாம் மோதிக்கிறேன். மோதலாம் கொஞ்சம் கூட ரத்தத்தை காணும். டேய், ஓகே ஓகே. சீக்கிரம் ஆகட்டி, ரயில் கூட வந்துருச்சு. பையன் இப்ப வந்துடுவான். போயிட்டியாடா? சரி, சீக்கிரம் குடிச்சிடு, சாப்பிடு. எப்ப சாப்பிட்டியோ என்னமோ. குடியில எல்லாம் ரயிலே ஆயிடுச்சு பாட்டி, நான் ரெடி. என்ன பாட்டு அது? சாப்பாடு வேண்டாம், தினமும் அங்க சாப்பிட்டு தான் சாப்பிடுறேன். ஆனா பாட்டி கையால சுட்ட வடை மாதிரி இருக்குமா? இன்னைக்கு இதுதான் எனக்கு ஸ்பெஷல் அட்ராக்ஷன். சாப்பிடுடா கண்ணு. நீ சுட்டு போட்டுட்டே இரு, நான் பிட்டு தின்னுகிட்டே இருக்கேன். என்ன ரவையா, அந்த மேலூர் வாணிஜம் உள்ள பொண்ணு விஷயமா ஏதாவது ஒரு முடிவு சொல்லிட்டா நல்லா இருக்கும். அவங்க தொந்தரவு செய்யறாங்கிறதுக்காக சொல்லல, நமக்கும் இதை விட நல்ல இடமா கிடைக்கணும் பாரு. பெரிய ஆஸ்தி, பொண்ணு லட்சணமா பொம்மை போல இருக்கு. சுப்பையா, எனக்கு இதுல ஒண்ணும் ஆட்சேபம் இல்ல. எதுக்கும் பையன் ஒரு வார்த்தை கேட்டா பரவாயில்ல. உன் பேச்சுக்கு எதிரா வேண்டாம்னா சொல்ல போறான். ரமையா, சொல்ல மாட்டான்னு நீ நினைச்சாலோ கேட்க தேவையில்லை. சொல்லுவான்னு சந்தேகப்பட்டாலோ கேட்கவே கூடாது. இருந்தாலும் இந்த கல்யாண விஷயத்துல யாருக்கு ஐயா கல்யாணம்? நம்ம பையனுக்கு தான்மா. அவனுக்கு எத்தனை தடவை கல்யாணத்தை செய்து வைப்பீங்க? என்னம்மா அப்படி சொல்றீங்க? பொம்பளை பிள்ளைக்கு அவங்க மறு கல்யாணம் செய்யறப்ப ஆம்பளை பையனுக்கு தானே இந்த சாஸ்திரமும் சம்பிரதாயமும் தர்மமும். தர்மத்துக்கு ஆணு பெண்ணுங்கிற வித்தியாசமே இல்ல. நீங்க எது வேணும்னாலும் சொல்லுங்க. அவனுக்கு மறுபடியும் கல்யாணம் செய்யறது அதர்மம். ஆமா, இந்த தர்மம் பேசுறதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. இந்த குடும்பம் கொஞ்சம் தலை தூக்கி வர்றது உங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நாங்க கஷ்டப்பட்டது போதும், அவனாவது கொஞ்சம் சுகப்படட்டும். அப்பா, என் கல்யாணத்தை பத்தி நீங்க ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க? கல்யாணம் செய்துக்க போறவன் நானு, நீங்க பேசாம இருங்க. நல்லா சொன்னா தம்பி, நல்லா சொன்னது. கல்யாண விஷயத்தை முடிவு செய்யற பொறுப்பை அவங்கிட்ட விடுறதுதான் நல்லது. வர்றமா? ஆமா ராஜா, உனக்கு 10வது வயசுலேயே கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த நடுக்கூடத்தில் உங்க அம்மா கண் முன்னாலேயே நடந்தது. ஆமாம் பாட்டி, எனக்கு கூட ஏதோ லேசா நினைவுக்கு வருது. உனக்கு அந்த அளவுக்காவது ஞாபகம் இருக்கு? அந்த பொண்ணு ரொம்ப சின்ன குழந்தை, இப்ப பூர்த்தியா மறந்தே போயிருப்பா. யாரு பாட்டி அந்த பொண்ணு? உன் மாமன் மக சரோஜா. மாமாவா? எந்த மாமா? பட்டண மாமான்னு யாரோ? அவன்தான், பேரு மார்த்தாண்டம். நீ படிக்கிற ஊர்லயே இருக்கா. அப்படியா? எனக்கு இது வரைக்கும் தெரியாது. தெரியாம இருக்கிறது தான் நல்லது. அவங்க கல்யாணத்தை ரத்து செய்ததோட மட்டும் இல்லாம நம்மோட பெரிய விரோதம் கூட பாராட்டுறாங்க. நமக்குள்ள எவ்வளவு விரோதம் இருந்தாலும் ஒண்ணு மட்டும் யாரும் மறுக்க முடியாது. சரோஜா உன்னுடைய மனைவி. அப்பா, எப்படியாவது நீ அவளை கூட்டிக்கிட்டு வந்துடு. அப்பதான் உங்க அம்மாவினுடைய ஆத்மா சாந்தி அடையும்.
ஆனா உன் முயற்சி ஈடேறும் வரை நீ யாருன்னு தெரிவிக்காது. சரி பாட்டி, ராத்திரிக்கே பட்டணம் புறப்படுறேன்.